நாம் எழும்பி நின்று நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். இந்த காலை வேளையிலே அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. 2 அல்லது 3 பேர் எங்கே கூடினாலும் அங்கே உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்றார். Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. Thank you Lord, hallelujah. Jesus. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. மனிதர்களின் நடுவிலே அவர் உலாவி வருகிற தேவன். 7 பொன்குத்து விளக்குகளாகிய சபையின் நடுவிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவி வருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் என் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் என் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் என் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் என் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. புதிய பாடலை நாவிலே வைக்கிறவர். வனாந்தரத்தில் வழியை, அவாந்தர வழியில் ஆறுகள் உண்டாகும் என்று சொன்னார். Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், உடைத்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். இன்று தகர்த்திடுவார், உடைத்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார்.
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், உடைத்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். இன்று தகர்த்திடுவார், உடைத்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். நேர்த்தியான இடங்களில் பங்கு, சிறப்பான சுதந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிற பாதைகள். Thank you Lord, thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீ. நிறைவாம் புல் தரைகளில் மெதுவாக நடத்துகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ. இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீ. என்னை திருப்தியாக்குகிறீ. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஹல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறவர். Thank you Jesus. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராயிருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. வலது கரத்தினால் தாங்கி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரம் ஓங்கிய புயம், பலத்த கரம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம்.
வேண்டாம். ஹல்லேலூயா. அப்படியே கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரங்கள் ஓங்கிய புயம் பலத்த கரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அப்படியே கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான அந்த ஆராதனையும் நீர் பொறுப்பதுக்குள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுதும் சாட்சி இருந்தால் நீங்கள் எழுந்து நின்று சொல்லலாம். இல்லை என்றால் நம்ம தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் நம்முடைய கரங்களில் காணிக்கை எடுத்து வைத்துக்கொள்ளும், ஜெபிக்கலாம். சொல்லுங்க. சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரி, ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரி, வேற யாராவது சாட்சி இருக்கா? இப்பொழுதும் நம்ம தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் அது கரங்களில் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே உங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீர் சொன்னீர். இப்பொழுதும் முதலாவது எங்களை உங்களுடைய பலிபீடத்தில் படைக்கிறோம். எங்களுடைய ஆத்துமா எங்களுடைய பணத்தை விட வெளியேற பெற்றதாக இருக்கிறது. முதலாவது எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜீவ பலியாக உங்களுடைய பலிபீடத்தில் நாங்கள் படைக்கிறோம். பின்பு இந்த காணிக்கை உமக்கு என்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்த தேவன் எங்களையும் இந்த காணிக்கையும் அங்கீகரித்து 100 பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது முதல் ஆராதனை காலையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10:30 11 வரைக்கும் நடக்கும். இன்றைக்கு ஒரு நாள் தான் 11 12 என்று வைத்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, சீக்கிரத்தை முடிச்சிடும் அன்றைக்கி செய்தியை. மாலை ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 5:30 6:30 வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆராதனை உண்டு. வெள்ளிக்கிழமையில் உபாஸ் ஜெபம் காலையில் 10 to 11 இருக்குது. வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30 7:30 லைஃப் ஸ்ட்ரீம் என்ற கொடுக்கை இருக்கிறது. இது போன வாரம் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா வாரமும் இருக்கும். இல்லைன்னா நாங்கள் முன்னாடியே நம்ம இந்த குரூப்பில் போட்டுருவோம். அதுக்காக நீங்கள் ஜெபிங்கள், கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக சொல்லலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம், அதில் 21வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கணும். நானே வாசிடுறேன், வாசித்தா கொஞ்சம் வீடியோவுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, யாத்ராகமம் 14:21 அதில் பார்த்தீங்கன்னா அதில் நான் வாசிக்கிறேன். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் இருக்கு. அது எல்லாவற்றிலேயுமே ஒரு சத்தியம் அதில் மறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. செங்கடல் அதில் ஒரு வழியை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இதே இது யோர்தான் பார்த்தீங்கன்னா பின்னிட்டு திரும்பினதுன்னு போட்டிருக்கு. யோர்தானில் வழி இந்த மாதிரி பாதையாக வரல. அப்போ தண்ணியே வச்சு ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செங்கடலை 2ஆக பிரிக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன நமக்கு நல்லா தெரியும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் மோசே அனுப்புகிறார். அனுப்பும்போது மோசேட்ட சொல்கிறாரு, அவங்க என்னை எப்படி நம்புவாங்கன்னு கேட்குறான் மோசே. அப்போ மோசேட்ட சொல்கிறாரு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாரு, ஏத்தியர், எபூசியர், எமோரியர், அவருடைய தேசங்களை தருவேன் என்று கர்த்தர் அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லுன்னார். யார்கிட்ட போய் சொல்லணும்னா அந்த மூப்பர்கள். ஏன் அப்படி சொன்னார்னா, ஆபிரகாம் அவனுக்கு கர்த்தர் இந்த பவுண்டரியை சொன்னார். ஏத்தியர், எமோரியர், எபூசியர் அப்படி இன்னும் சில தேசங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னார். இந்த விஷயம் அந்த மூப்பர்களுக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா மூப்பர்கள் தான் எல்லா ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சவங்க. அந்த மூப்பர்கள்ட்ட போய் மோசே இதை சொல்லவும் அந்த மூப்பர்கள்லாம் நம்பினாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார் கர்த்தர். இப்போ ஆபிரகாமே இல்லை, கரெக்டாக? ஆபிரகாமே இப்போ இல்லை. யார் கேட்க போகிறா? கர்த்தாவே நீங்கள் சொன்னதை ஏன் செய்யலைன்னு யாராவது கேட்பாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. கேட்கறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா ஆபிரகாமே என்ன ஆயிட்டான்? இறந்துட்டான். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் 400 வருடத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. நினைவு கூர்ந்து என்ன பண்ணுறாரு? மோசேயை அனுப்புகிறார். அந்த மோசே வரும்போதே எத்தனை வயசு அவனுக்கு? 80 வயசு. 80 வயசில் மோசையை அனுப்புகிறாரு. அனுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு வரணுன்றாரு. அப்போ தான் மோசே நம்ப மாட்டாங்க, இந்த ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, என்னைய நம்ப மாட்டாங்கன்றான். அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் 2 அடையாளம் காட்டுறேன். அல்லேலூயா. ஒரு அடையாளம், உன் கையில் இருக்கிறது என்ன சொல்கிறான்? ஒரு கோல். அந்த கோலை கீழே போடு. கோலை கீழே போடுறான். போட்ட உடனே அந்த கோலை என்னவா மாறுது? பாம்பா மாறுது. உடனே சொல்கிறாரு, இதை எடுத்துகிட்டு போ, இது ஒரு அடையாளம். அல்லேலூயா. இந்த அடையாளம்னு வைங்களேன், அடையாளம்னு வேதத்தில் சொல்லியிருக்குன்னா அது எதை? அந்த அடையாளத்தில் என்ன இருக்குன்னா இயேசு இருக்கிறார். சிம்பிளாக அவ்வளோதான். ஏன்னா இயேசுக்கிட்ட கேட்டாங்க, நீர் தான் மேசியா என்று ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டும். அதுக்கு அவர் சொன்னார், யோனாவின் அடையாளத்தை தவிர, மீனின் வயிற்றில் யோனா இருந்தது போல மனுஷகுமாரன் 3 நாட்கள் பூமியின் வயிற்றில் இருப்பார், அதை தவிர வேறு அடையாளம் உங்களுக்கு கிடையாது. அப்போ யோனா மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தது எதற்காக இருந்திருக்கேன்? இயேசு இப்படி போய் இருக்க போகிறார் அப்படின்றத சொல்லும்படியான, அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற பகுதிகளிலையும், பழையற்பாட்டு பகுதிகளிலையும் சத்தியம் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த சத்தியத்தை எதற்கு நம்ம இன்னைக்கு தியானிக்கணும்? சத்தியத்தை எதுக்கு தியானிக்கணும்? ஏன்னா நம்முடைய மனதில் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லுவோம், அரண்கள், அது நிறையா நம்முடைய மனதில் இருக்கு. எப்படி வருது அது? அந்த அரண்கள் எப்படி வருதுன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம், கர்த்தர் இதை செய்கிறேன்றார், ஒரு காரியத்தை செய்கிறேன்றார்னா நம்முடைய மனசில் என்ன சொல்லுவோம்? நம்பிடுவோமா? உடனே நம்ப மாட்டோம். ஏன் நம்ப மாட்டோம்? மனதில் சில ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா, சில காரணங்கள் இருக்கும் இல்லையா, அதை தான் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பேர் தான் அரண்கள். அல்லேலூயா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு நான் ஈசாக்க தரப்போகிறேன்னு மட்டும் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? உன் சந்ததி எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். உன் சந்ததி எப்படி இருக்கும்? கடற்கரை மணலை போல இருக்கும்ன்றாரு. அவனுக்கு பிள்ளையே இல்லை. அவன் என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? இஸ்மவேல் பிழைத்திருப்பானாக. ஏன்? அவனை தான் அவனால் பார்க்க முடிஞ்சிச்சு, பிறந்திருந்தான். அவனை மட்டும்தான் இவன் நம்புனா. காணாததை நம்பக்கூடிய ஆற்றல் ஆபிரகாமுக்கு வரலை. ஏன் வரலன்னா, அவனுடைய மனதில் அரண்கள் இருக்கிறது. இந்த அரண்லாம் எப்படி வந்துச்சு? பை டிஃபால்ட் வருது. எப்படி வருது? இயல்பாக, தானாக வருகிறது. எங்கேருந்து வருது இந்த அரண்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டான். அதிலிருந்தே மனுஷனுக்கு என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபேக்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டு தான். நீங்கள் கேட்கலாம், பூமியில் ஃபேக்ட் இல்லாமல் எப்படிங்க? ஆமாம், கரெக்டு தான். ஆனால் அற்புதம் வேணும்னா இந்த ஃபேக்டை மிஞ்சுற, இந்த ஸ்ட்ராங் ஹோல்டை, இந்த அரண்களை உடைக்கிற
ஒரு வல்லமை நமக்கு தேவை. அது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தில் இருக்கிறது. எனவே தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா, என்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையிலேருந்து அதான் பேசிகிட்டு இருக்கேன், ஆங்கில ஆராதனையே தமிழ், அதுதான் இங்கே வர லேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா இந்த வாரத்துக்குன்னு இந்த வேர்டு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. இந்த வாரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸ். நம்புறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இன்னும் ஏதாவது அரண் மனசில் இருந்தால் அது உடைஞ்சிரும் பிரசங்கத்தில். ஹல்லேலூயா. சீசன்னா என்னது? இப்போ சம்மர், வின்டர். இப்போ பார்த்தா சம்மர் மாதிரியே தெரில, இல்லைன்னா நீங்களாம் சத்தம் போட்டிருப்பீங்க இல்லையா, வெயிலுக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு இவருன்னு. பாருங்கள், சீசன்னா என்ன? சம்மர் வெயில், உச்சி மண்டையில் வெயில் அடிக்குது, அவ்வளோ வெயில். வின்டர்னால் என்ன ஆயிடுது? அப்படியே மாறிடுது. அப்போ கர்த்தர் சேஞ்ச் ஆஃப் சீசன் சொன்னார்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இது எப்படி மாறும் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா மாற்றுறது நம்ம இல்லை, மாற்றிருக்கிறது அவர். ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் நடந்த அதே தான். செங்கடல் முன்னாடி வந்துட்டு புலம்புறாங்க. என்ன சொல்கிறாங்க? பிரேத குழிகள் எகிப்தில் இல்லைன்னா இங்கே கூட்டு வந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்வோனு பெரிய ஆள், பார்வோனை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினச்சிருக்காங்க? பார்வோன்கிட்டருந்து தப்பிச்சு வரதே ஒரு பெரிய அற்புதம். இப்போ கர்த்தர் என்ன பிளான் வச்சுருக்காரு? இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோதும் காண மாட்டாயினா, அது இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்லை, அந்த குரூப் எகிப்தியனை வேற எவனுமே பார்க்கவும் முடியாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த செங்கடலில் வச்சு என்ன பண்ண போகிறாரு? க்ளோஸ் பண்ண போகிறாரு. கர்த்தர் கதையை க்ளோஸ் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? பார்வோன் பெரிய ஆள், பார்வோன்ட்டிருந்து தப்பிக்க முடியாது. அதனால தான் வாயில் நெகட்டிவாக வருது. நம்ம வாயில் நெகட்டிவாக வருதுன்னு வைங்க, இதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு வருதுன்னா, மனதில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? அரண்கள் இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த அரண்கள் சத்திய வார்த்தை வரும்போது அந்த வல்லமைக்கு முன்னாடி, காட்ஸ் வேர்டில் பவர் இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமைக்கு முன்னாடி வரும்போது இதெல்லாம் உடையுது. 38 வருஷமாக ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்தான். இயேசு அவன்கிட்ட போய் சுகமடையும்படி விரும்புகிறாயான்னாரு. உடனே அவன் என்ன சொன்னேன்? குளம் கலங்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு. அப்போனா அவன் என்ன மனசில் என்ன இருக்குது? அப்படி போனால் தான் அற்புதம் நடக்கும்னு சில பேட்டர்ன் மைண்டில், நம்ம மைண்டில் செட்டாக இருக்குது. ஆனால் இயேசுக்கிட்ட வரும்போது அந்த பேட்டர்னெல்லாம் என்ன பண்ணுறாரு? உடைக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஊர்லேயே எப்பயும் ஒரு பேட்டர்ன் படி போகும். ஏ இல்லைன்னா பி, பி இல்லைன்னா ஏ. நானுமே இந்த கட்சி எதுக்கு ஓட்டு போனேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நானுமே நினைக்கல இப்படிலாம் மாறும்னு. ஆனால் பாருங்கள், டோட்டல் பேட்டர்ன் ஆயிடுச்சு, மாறி போச்சு. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் இல்லையா? கர்த்தர் செஞ்சாரா இல்லையா, கர்த்தருடைய சித்தமா இல்லையா, அதுக்கு நமக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. அதனால் பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வாழ்க்கையில் பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணுறாரு? மாற்றுறாரு. அதனால தான் இந்த வார்த்தைன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எதுக்கு இதை பேசணும்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், பேட்டர்ன்ஸ் என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. ஹல்லேலூயா. எப்படி செங்கடலில் நடக்கிறது தான் நம்ம வேலை, செங்கடலை பிளக்கிறது நம்ம வேலை இல்லை. ஹல்லேலூயா. வளைய போடுறது தான் நம்ம வேலை, மீனை கொண்டு வர்றது நம்ம வேலை இல்லை. மீன் பிடிக்கிறதே வேலை இல்லை. பேதுரு வேலையவே மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கி மீன் பிடிச்ச அதுமா இயேசு தான் மீன் பிடிச்சது. பேதுருட்ட வலையை கொடுத்து வலையை ஆழத்தில் போய் போடுன்னார். இவன் போட்டான், அவர் வார்த்தையின்படி இவன் போட்டான். அவர் கேப்டன் ஆகிட்டார், வேலையவே மாற்றிட்டார். ஹல்லேலூயா. அது அவர் ஏரியாவா? இல்லை. இயேசு என்ன வேலை தான் தெரியும் அவருக்கு? தச்சு வேலை தான் தெரியும். இது அவர் ஏரியாவே கிடையாது. ஆனால் அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் சொல்லுவோம், நம்ம இதெல்லாம் இந்த வியாதி மாறவே மாறாது மீன்ஸ் சில ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது இருந்தால் பாருங்கள், ஆன்லைனில் பார்ப்பாங்க, அவங்களுக்குமே இப்படி சில ஸ்ட்ராங் ஹோல்டு மனதில் இருக்கிறது. அது எல்லாம் உடைக்க போகிறாரு. ஹல்லேலூயா. வேதத்தை பொறுத்தளவு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, விசுவாசிக்கிற டைமும் லாசரு வெளியே வர டைமும் ஒரே டைம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற டைமும் செங்கடல் ரெண்டா பிளக்கிறதும் ஒரே டைம்.
அல்லேலூயா. மிராக்கிள்ஸில் டிலேயே கிடையாது. டிலே எங்கே இருக்குது தெரியுமா? ஸ்ட்ராங் ஹோல்டில் தான் இருக்குது. தாமதங்கள் எல்லாமே எங்கே தான்? நம்முடைய மனதில் இருக்கிற அரண்கள், அந்த அரண்களில் தான் தாமதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. 38 வருஷமாக இருந்தான். இயேசுவே சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் நடந்தான். அல்லேலூயா. அவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அவன் வழியில் அவர் ஒருவரா? பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வழி வேற, அவர் வழி வேற. இயேசுடைய வழி என்ன? சத்தியத்தின் வழி. சத்தியத்தின் வழி என்ன? இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கும் செங்கடலுக்கும் சம்பந்தமா இருக்கா? பாருங்க, நம்ம கேட்குறோம். ஆனால் அது செங்கடலை படைச்சதே யார் தான்? அவர் தான். வார்த்தையை கொண்டு தான் தேவன் பூமியை சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை வடிவமாய் வந்தவர் தான் யாரு? இயேசு. அப்போ உண்டாக்கப்பட்டது எல்லாமே கடவுள் படைச்சதானே? யாருக்கா டவுட் இருக்கா ஏதாவது? இப்போ இது கூடிருச்சு, சுகர் கூடிருச்சு, அது ஏறிடுச்சு இறங்கிருச்சுன்றோம். அதுக்கு பேர் பிளட் சுகர்ன்றோம். பிளட்டையும் அவர் தான் படைச்சிருக்காரு, சுகரையும் அவர் தான் படைச்சிருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்போ அவர் வார்த்தைக்கு அது கீழ்ப்படியுமா படியாதா? அல்லேலூயா. அற்புதம்னு வந்துட்டோம்னா அது முழுசாக என்ன பண்ணிடணும்? நம்பணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அந்த நம்புவதற்கு உதவி செய்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ இந்த செங்கடலை பிளந்ததற்கும் ஒரு பின்னணியில் ஒரு சத்தியம் அங்கே மறைந்திருக்கிறது. அந்த சத்தியத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்கும் போது இதை மாதிரி நம்ம முன்னாடி இருக்கிற செங்கடல்லாம் பிளப்பதை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சீசன் எப்படி மாறுச்சுன்னு பாருங்களேன். இவங்க வாழ்க்கையில் இந்த சீசன் எப்படி மாறுச்சுன்னு பாருங்கள். அடிமையாக இருந்தானா முதல் நாள் வரைக்கும் அடிமையாக இருந்தான். அடுத்த நாளில் அவன் என்னவா மாறிட்டான்? சுதந்திரவாளியாக மாறிட்டான். பாலும் தேனும் ஓடுற தேசம். சரி, இவங்க வர்றதுக்கு ஒரு 40 நாள் ஆச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இதுக்குள்ளே வர்றதுக்கு 40 வருஷம் ஆச்சு. 40 நாள் இல்லை, 40 வருஷம். அது காட்ஸ் பிளானா? 40 வருஷம் இவங்க சுற்றணுன்றது இல்லை. அப்போ காட்ஸ் பிளான் என்னன்னா, எகிப்திலேருந்து இவனை கூப்பிட்டு வந்துட்டு அடுத்து நேர இவனுக்கு சொந்தமாக ஒரு தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தில் இவனை சொந்தமாக இவனை வைக்கணும். அல்லேலூயா. அடிமையை ஓனராக மாற்றணும். இதுதான் சேஞ்சு. நான் சொல்கிற சீசன் சேஞ்ச் இதுதான். இது நிறைய நேரம் நமக்கு நம்ப வராது. அல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. எதனால் ஆகும்? ஆவியினால் ஆகும். ஆவியினால்னா என்ன அர்த்தம்? அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அதை விசுவாசிக்கும் போது அதை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். தழும்புகளால் சுகமானீர்கள், அதை விசுவாசிக்கும் போது அது என்ன ஆயிடுது? அனுபவமாய் மாறுகிறது. விசுவாசிக்கலைன்னா என்ன இருக்குது? அதுக்கும் வழி இருக்குது. மாத்திரை எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். அதுவும் தப்பு இல்லை. போகிறனா போடலாம், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் விசுவாச வழிக்கும் மாத்திரைக்கும் சம்மந்தம் கிடையாது. மாத்திரை போகிறது பாவம் அப்படிலாம் கிடையாது. டாக்டரை பார்க்க ஐயோ டாக்டரை பார்த்துட்டு அப்படின்லாம் கிடையாது. அது ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழி என்ன இருக்குது? விசுவாச வழி. இப்போ நான் கேட்குறேன், டாக்டரால் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியுமா? அப்போ அது முடியாததுக்கு எந்த வழிக்கு தான் வந்தாகணும்? இது அவரால் முடியலைன்றப்ப நம்ம எந்த வழிக்கு தான் வந்தாகணும்? விசுவாச வழிக்கு. டாக்டரே தானே சொல்கிறாரு, இனி கடவுள் விட்ட வழின்னு தானே சொல்கிறாரு. அப்போ அதுக்கு மேலே ஒரு வழி இருக்கிறது. அதைத்தான் நம்ம அடிப்படையிலேயே சொல்கிறோம். அல்லேலூயா. அதை தான் எப்போ சொல்கிறோம்? ஆரம்பத்திலேயே சொல்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் நிறைய சொல்ல போகிறேன் நான். அல்லேலூயா. டைம் இல்லை, இருந்தாலும் சொல்லி முடிச்சிருவேன் சீக்கிரத்தில். டைமுக்குள்ளேயே முடிச்சிருவேன். பாருங்கள், இப்போ இந்த செங்கடலை பிளந்தது இதில் நிறையா விஷயம் இருக்குது. என்னென்னா, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். மோசே சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீர்கள். ஸ்டாண்ட் ஃபர்ம். ஃபர்ம்னா என்னது? நீ இது பார்த்துருக்கீங்களா? அட்டென்ஷன் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? போர் வீரர்கள் அவங்களாம் அட்டென்ஷன். இப்போ எதிர்த்தாப்பில் பாகிஸ்தான் கூட சண்டை நடக்குது. அந்நேரம் அட்டென்ஷனில் என்னென்ன எப்படி இருக்கும்? அந்நேரம் எப்படி இருக்கணும்? அப்படி தான் இப்போ நம்ம நிறைய நேரத்தில், ஐயா நான் போர்க்களத்தில் நிற்கிறேன், எனக்கு நானே ஒரு பெரிய போரை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், வாழ்க்கை பூரா போராக இருக்குது,
பிரச்சனையாக இருக்குது. இதில் நான் தான் ஏதாவது செய்யணும், செஞ்சு நம்ம டயர்டானது தான் மிச்சம். ஒன்றும் மாறலை. ஏன்னா வேதம் சொல்லுது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவினாலே ஆகும். அப்போ செய்யவே வேணாம், சோம்பேறியாலாக இருங்க, அப்படி இல்லை. கர்த்தரை சார்ந்து விசுவாசத்தின் செயலை செய்யும்போது அந்த செயல் ஈஸியாக முடிஞ்சிருது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இரவு முழுசும் வலைய போட்டானா மீன் வந்துச்சா? டூ மச் ஒர்க், பெனிஃபிட் ஜீரோ. அப்படி தான் எகிப்தில் இருந்தேன். டூ மச் ஒர்க், சம்பளம் ஜீரோ. சாப்பாடு மட்டும் ஏதாவது கொடுப்பேன். அது எது கொடுக்குறேன்? பிராய்லர் கோழிக்கு எதுக்கு சாப்பாடு போடுறேன்? ஆமாம், அந்த மாதிரி அடிமை. அந்த லைஃப் ஸ்டைலையே தலைகீழாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மாற்றுகிறார். ஒரு கோலை வச்சு மாற்றுறார். கர்த்தர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உன் கையில் இருக்கிறது என்னன்னு தான் கேட்குறாரு. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. ஏன்னா செய்ய போகிறதே அவர் தான். நிறைய கவனிச்சிருக்கீங்களா? நிறையா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் வரவே மாட்டார். இப்போ பூரா ஒரு கை மாவு தான் இருக்குது. ஒரு கலையத்தில் கொஞ்சோண்டு, அது வரைக்கும் கர்த்தர் உள்ளேயே சீன்லேயே வரல. எலியாவுக்கு அந்த தண்ணீர் அப்படியே வச்சுருக்கிறாரு. கொஞ்சமாக குறைஞ்ச உடனே அங்கே தண்ணியை வற்ற வச்சிட்டாரு. அல்லேலூயா. நேரம் எங்கே வராரு? இங்கே. ஏன்னா ஒரே பிரின்சிபல் தான், பழைய அட்டை டு அட்டை ஒரே பிரின்சிபல் தான். என்னன்னா, நான் இல்லை, எனக்கு செய்கிறது யாரு? அவர். இப்படி அவருடைய செயலையே அசை போட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அவருடைய செயல் வெளிப்பட்ட ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம சத்தியத்தை தியானிக்கிறோம். நம்ம சூழ்நிலைகளை பேசுறதில்ல. இந்த பாருங்க, அம்மா கூட அழுதுகிட்டே சாட்சி சொன்னாங்க. நானும் இப்போ அழுதுகிட்டே, ஆமாம் சரி தான், இப்படி தான் பாருங்கள். சபைக்கு வரவங்க ஒருத்தவங்க, அவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், பொதுவாக சொல்கிறேன். ஏதோ கணவர் கூட சண்டைன்னு சொல்லி குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இதை மருந்தை எடுத்துட்டாங்க. அவங்க இங்கே வந்து அவங்க வீட்டாரெலாம் வந்து சொன்னாங்க, என்ன டாக்டர் வந்து பிழைக்க மாட்டாங்கன்ட்டாங்க. வீட்டாரெலாம் வந்து சொன்னாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? சிச்சோ அப்படியா? ஓ அப்படின்னா எனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அப்புறம் நான் என்ன சொன்னேன்? ஒன்றும் இருக்காது, கர்த்தர் சரி பண்ணிடுவாருன்னு. அல்லேலூயா. எனக்கு நான் என்ன எம்பிபிஎஸ்ஸாக படிச்சிருக்கேன்? யார் சொன்னது நடந்துச்சு தெரியுமா? நான் சொன்னது. ஏன்னா நான் சொல்லலை, கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்கள், எத்தனையோ நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸ், சும்மா 1 2 கிடையாது, நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸ். முடியாதுன்னு சொன்னதை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்போ மிராக்கிள்ஸ் ஹேப்பன் when the bondages in the head. அல்லேலூயா. தலையில் இருக்கிற அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். எரிகோ மதில் இருக்கே, ஸ்ட்ராங்கானது, அது இடித்தா தரமட்டமாச்சு. எப்படி ஆச்சு? சுற்றி வந்தான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அல்லேலூயா. வேறு எதுவும் நம்பலை. அவன் எதை நம்பினா? வார்த்தையை நம்பினான். இதுதான் வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. சரி, நான் வேகமாக போகிறேன். நான் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இங்கே ஒன்றுமே செய்யலை. ஏன்? அவங்களோட நம்பிக்கை என்ன? மோசே பார்த்துக்குவார். அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? மோசே பார்த்துக்குவார். சரி, மோசையாவது ஏதாவது பண்ணானா? அவனும் ஒன்றும் பண்ணல. அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தர் சொல்கிறார் அவனை பார்த்து, கோலை ஓங்கி எதை பண்ணிவிடு? பிளந்து விடு. கோலை ஓங்கி இந்த மலையை பிளந்து விடுன்றாரு. அல்லேலூயா. மோசே என்ன பண்ணா? அதான் பண்ணா. கோலை ஓங்கின. எத்தனை வயசு மோசேக்கு? 80 வயசு. கோலை ஒழுங்காக கூட பிடிக்க முடியாது. 80 வயசு, கையெல்லாம் நடுங்குது. கோலை வச்சுருக்கேன். வச்சுட்டு செங்கடலை என்ன பண்ணி விட்டேன்? 2 பிரிச்சிட்டான். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இப்போ
பார்த்தாங்க, நடந்தாங்க, அக்கறைக்கு சென்றாங்க. பக்கத்தில் பசங்க அதுதான் நீங்களும் செய்யணும். ஹல்லேலூயா. ஏன்னா வழியை திறந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, வழியாவே ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சுதந்திரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழியும் அவர்தான், அதற்கு நடத்துகிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. விச் மீன்ஸ் எனக்கு பதிலாக ஒருத்தர் பரீட்சை எழுதிட்டா, எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு பதிலாக இன்னொருத்தர் பரீட்சை எழுதி 100க்கு 100 வாங்கிட்டா எப்படி இருக்கும்? சட்டப்படி தவறு, யாரும் பண்ணிடாதீங்க, அதையும் சொல்லணும்ல, சட்டப்படி தவறு. ஆனால் அந்த மாதிரி இயேசு நமக்கு பதிலான சப்ஸ்டிடியூட்டாக போய் அவர் முன்னாடி போயிட்டார். ஹல்லேலூயா. இப்போ இந்த கோல் எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, இயேசுடைய செயலுக்கு அடையாளமாக இருக்குது. இயேசுடைய செயலை குறித்த அறிவு நமக்கு இருக்கும் வரை செங்கடலாக இருக்கட்டும், யோர்தானாக இருக்கட்டும், எல்லாம் பிளந்து ஆகணும், இடிந்து தான் ஆகணும். இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை ராஜாக்களை சங்கரிச்சாங்க தெரியுமா? எத்தனை ராஜா தெரியுமா? நம்பரு 31 ராஜாக்களை. எத்தனை பேர்? ஹல்லேலூயா. கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போயிட்டாங்க உள்ள. இவன் வர முடியல. யாரு? பார்வோன் வர முடியல. ஏன் வர முடியல? ஒரே பாதைங்க. ஒருத்தனை ஜீவனுக்கு கொண்டு போயிடுச்சு, இன்னொருத்தனை அழிவுக்கு கொண்டு போயிடுச்சு. 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? அவனுக்கு 4 கை இருக்கா? சொல்லவா என்னன்னு? எத்தனை பேர் போன வாரம் வந்திருந்தீங்க, கம்யூனியன் எடுத்தீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் கம்யூனியன் எடுத்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் கம்யூனியன் எடுத்தாங்க. அவன் கம்யூனியன் எடுக்கல. கம்யூனியன்னா உடனே நம்ம ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதத்துக்கு ஒருக்க எடுக்கிறோம், அது கிடையாது. ஹல்லேலூயா. அது எதுக்கு எடுக்கிறோம்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஐ ஆம் இன் கம்யூனியன். ஒவ்வொரு நாளும் நான் தேவனை அறிகிற இயேசு கிறிஸ்துவுடைய செய்து முடித்த அந்த செயலை நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறேன், அந்த அறிவை நான் உட்கொள்ளுகிறேன். ஐ கன்சியூம் தட் நாலேஜ். இயேசு என்ன செய்து முடித்திருக்கிறார், ஏன் அவர் செஞ்சு முடிச்சதை நான் பார்க்கணும் அப்படின்னா, அவர் தான் என்னுடைய சப்ஸ்டிடியூட். இனி நான் அல்ல. யார் இருக்கா? கிறிஸ்துவே. நம்ம மேலே விழ வேண்டிய அடி யாருக்கு மேலே போச்சு சொல்லுங்க? நமக்கு வர வேண்டிய அடி யாருக்கு மேலே போச்சு? இயேசு. நம்ம அடைய வேண்டிய மரணம் யாருக்கு போச்சு? அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு பங்குண்டு. ஹல்லேலூயா. இப்போ எப்படின்னா, எல்லாருக்கும் பதில, நமக்கெல்லாம் பதில இயேசு ஒன்றை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு நமக்காக, நமக்கு பதிலாக, நமக்காக. ஹல்லேலூயா. இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாடுது. டெண்டுல்கர் ஒரு செஞ்சுரி அடித்து, நானும் எனக்கெல்லாம் டெண்டுல்கர் தான் பிளேயர், இப்போ இருக்கவங்கலாம் ஒன்றும் இல்லை. டெண்டுல்கர் ஒரு செஞ்சுரி அடித்து இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, நம்ம கொண்டாடவோமா மாட்டோமா? நம்மளா போய் பேட்டிங் பண்ணோம்? என் சார்பில் எங்கள் டீமு ஜெயிச்சிருச்சு. அதே தான் என் சார்பிலே, மனுக்குலத்தின் சார்பிலே கிறிஸ்து ஜெயித்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்காக மோசே அந்த வனாந்தர பாதையில் நடத்தி சென்றான், அந்த செங்கடலின் நடுவிலே நடத்தி சென்றான். அது மாதிரி எனக்காக அவர் செய்திருக்கிறார். சரி, இப்போ தான் முக்கியமான கேள்விக்கு போகிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் போய் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சுதந்திரிச்சாங்களா? சுதந்திரிச்சாங்க. நம்ம என்ன சுதந்திரிக்க போகிறோம்? பக்கத்து நாடை போய் பிடிக்க போகிறோமா? என்ன சுதந்திரிக்க போகிறோம்? நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. சண்டை போடவே கூடாது அப்படின்னா, ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ சண்டைக்கு போகணும்ல, இன்னொரு கன்னத்தை அப்படின்னா என்ன? இந்த யுத்தமே நமக்கு கிடையாது. ஆனால் வேற ஒரு யுத்தம் இருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ இந்த நிற்கிறதுக்கு தான் என்ன வேணும்? சாப்பாடு வேணும். சாப்பிட்டா தானே நிற்க முடியும். நிற்கிறதுக்கு தான் என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு தான் சத்தியம். சத்தியத்தை சாப்பிட்டாதான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசு நிற்கிறவனை பார்த்து ஓடிடுவான். அல்லேலூயா. பிசாசை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அடிக்க வேண்டியது யார் பண்ணிட்டா? ஆக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. யார் பண்ணா? இயேசு. வேதம் சொல்லுது, சிலுவையிலே மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு போட்டிருக்கு.
துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு பிசாசை நிர்வாண கோலமாக்கினார். ஹல்லேலூயா. யாரு? இயேசு. அவன் கையில் அப்போ துப்பாக்கி இல்லை, ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, லேண்டெலாம் வாங்குவீங்க போல். ஹல்லேலூயா. ஒரு லேண்ட் வாங்கிட்டீங்க, உங்கள் கையில் டாக்குமெண்ட் இருக்குது, பட்டா கிட்டா எல்லாம் இருக்குது. ஒருத்தன் வந்து அங்கே குடிசையை போட்டான், என்ன பண்ணுவீங்க? சரி இருக்கணும், போ பாவம் அப்படின்னு என்ன போவோம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதுதான் என் லேண்டு, இந்த பார்த்துக்க டாக்குமெண்ட் ப்ரூஃப், ஓடுனவனை துரத்தி விடுறோம். அப்படி தான் இப்போ இந்த சத்தியம்தான் டாக்குமெண்ட்டு. ஹல்லேலூயா. சத்தியம் உள்ளே போக 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 என் சூழ்நிலையை விட நான் இதை நம்ப ஆரம்பிக்கிறேன். ப்ராசஸ்ஸு, அது ஒரு ப்ராசஸ். சூழ்நிலையை விட எதை நம்ப ஆரம்பிக்கிறேன்? இதை நம்ப ஆரம்பிக்கிறேன். அதுக்கு என்னை பலப்படுத்துறது என்ன? அதுதான் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, பவர் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. 38 வருஷமா ஒரே இடத்துல இருந்தவன் அவனை போய் பார்த்துட்டு எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனோடனே அவனுக்குள்ள ஒரு உந்துதல் வந்துச்சுல, இதை செய்வோம். 38 வருஷமா அவன் செஞ்சதே கிடையாது. அவனுடைய அனுபவத்திற்கு எதிராக அவனுக்குள்ளிருந்து ஒரு உந்துதல் வருகிறதே, அதைத்தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அதுதான் பெலன். அந்த பெலன் எங்கிருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையில் மட்டும்தான் அந்த பெலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கெல்லாம் வந்து நல்லா பிரசங்கம் பண்ணணுன்ற குறிக்கோளே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பேசுகிறாரோ இப்போ அதை அப்படி நின்று இந்த இடத்துல பேசிடணும். பேசிட்டா அவர் செய்ய நினச்சதை தடுக்கவே முடியாது. நானாக ஏதாவது பிரசங்கமாக எழுதக்கூடிய பாயிண்ட்டாக எழுதிட்டு வந்து பேசினேன்னு வைங்க, அது ஏன் பிரசங்கம், சரியா? அதனால் சில நேரம் பாயிண்ட்டே வரலைனாலும் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் பெருசாக. ஆனால் கர்த்தர் சொன்னதை கரெக்டாக என்ன பண்ணிட்டு போயிடணும், சொல்லிட்டு போயிடணும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வாரம் சீசனல் சேஞ்ச் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் ஒன்றே சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய சுதந்திர வீதம்ன்றது என்ன அப்படின்னா, ஆதாம் எதை இழந்தானோ அதுதான் நம்முடைய சுதந்திர வீதம். ஆதாம் எதை இழந்தான் சொல்லுங்க? தேவகுமாரன்ற தகுதியை ஆதாம் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். தேவகுமாரன்ற தகுதியை இழந்துட்டான். தேவகுமாரன்னா என்ன? இப்போ அம்பானி பணக்காரராக இருக்காருன்னு வைங்க, அவருடைய பையனும் என்னவா இருப்பார்? இப்போ தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார்னா பையனுக்குள்ளே என்ன இருக்கும்? இருக்குமா? ஆதாமை படைச்ச கதைக்கு வரேன். ஆதாமை படைச்சிட்டாரு. எதனால படைச்சிருக்காரு? ஆதாமை எதை வச்சு படைச்சிருக்காரு? மண்ணு, சரியா? மண்ணுக்குள்ள ஜீவன் இருக்குமா? இருக்காது. இப்போ சொல்லுங்க, ஆதாமுடைய கை மண்ணா? மண்ணா இல்லையா? ஆதாமுடைய கிட்னி, லிவரு, அதுக்குள்ள வேறு எப்படி ஜீவன் இருக்கும்? ஜீவ சுவாசத்தை நாசியில் என்ன பண்ணுறாரு? ஊதுறாரு. ஊதுனோடனே அவனுக்குள்ளே ஜீவன் வந்துடுச்சு. நான் கேட்குறேன், இப்போ நமக்குள்ளேயும் ஜீவன் இருக்குல்ல? இருக்குல்ல, கரெக்டாக? அப்போ நம்ம வந்து உறுப்புகள்லாம் அப்படியே இருக்குமா? ஆதாம் வந்து படைக்கும் போது சாகரவனாக படைச்சாரா இல்லையா? செத்து போகிறதுக்காக படைச்சாரா? அது டவுட் இல்லைல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், நமக்குள்ளே அந்த ஜீவன் தானே இருக்குது. ஆதாம்கிட்ட உஃப்னு ஊதுனது தானே இருக்குது. அப்போ ஆதாமுக்கு சாகவே மாட்டான்னா அப்போ நம்மளும் சாக மாட்டோமான்னு கேட்குறேன். இல்லையே. பூமியில் அப்படி தான் இருக்காங்களா? இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? ஆதாம் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் தேவன் அவன் மூக்கில் உஃப்னு ஊதுனார்ல, அது மட்டும் கிடையாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அது மட்டும் கிடையாது. ஏன்னா அதுதான் இப்போ நமக்குள்ளே இருக்கு. அது மட்டும் கிடையாது, அது போக இன்னும் ஒன்று இருந்துச்சு. அதுதான் என்னன்னா, அவனுடைய மனது. அவனுடைய மனதில் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் வர வரைக்கும் அவன் யாருன்னு அவனா யோசிக்கவே மாட்டான். அவன் யாருன்னு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவன் சொல்லுவான். புரியுதா? அவன் யாருன்னு கர்த்தர் சொல்கிறத மட்டும் தான் சொல்லுவான். அதனால தான் அவனை பார்த்து கர்த்தர், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாயின்னு எப்போ சொன்னார்? பழம் சாப்பிட்ட பிறகா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் மண்ணா தானே இருந்தான். மண்ணா தானே இருந்தான். ஏன் அப்போ சொல்லலை? ஏன் சொல்லலைன்னா, இவனுடைய மைண்டில்
இவனுடைய மைண்டில் தோணுறதை வச்சு இவனை பார்க்காம, அவர் மைண்டில் இவனை பற்றி என்ன தோணுதோ அதை மட்டும் வச்சு இவனை பார்த்தான். அதனால் வேதம் சொல்லுது, அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாமல் இருந்தார்கள். அதனால் என்னென்னா, அவன் ஹார்ட்டு, கிட்னி, லங்ஸு, லிவரு எல்லாமே மண்ணு தான், அழியக்கூடியவை. ஆனால் அவன் விசுவாசத்தினாலே அழியாமை என்கிற அனுபவத்தை உடையவனாய் இருந்தான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதாவது ஆதாம் மண்ணு தான். அவனுடைய கிட்னியும் அவனுடைய லிவரும் அவனுடைய ஹார்ட்டும் அவனுடைய பிரெயினும் அவனுடைய செல்ஸ் எல்லாமே என்னதான்? மண்ணு தான். ஆனால் அவனுக்குள்ள ஜீவன் இருந்ததுக்கு காரணம் அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ஆதாம் தான் முதல் விசுவாசி. எதை விசுவாசா? கர்த்தர் சொல்கிறத மட்டும் விசுவாசிட்டே போயிட்டே இருந்தான். அவனா உட்காந்து யோசிச்சுருந்தான்னா, ஆமால நான் மண்ணால் இருக்கேன் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்திருக்கும். இன்னொரு வகையில் சொல்ல போனால், ஆதாமுடைய மைண்டில் அரண்களே இல்லை, நோ ஸ்ட்ராங் ஹோல்டு, எதுவுமே இல்லை. அதனால் என்ன, கர்த்தர் வார்த்தை சொன்னோன்னே அப்படியே கேட்டு விசுவாசம் வந்துருச்சு, அப்படியே நடந்துட்டு இருக்கேன். பேர் வைன்றாரு, பேர் வைக்க ஓகேன்ட்டான். ஆண்டுகொள்ன்றாரு, ஓகேன்ட்டான். எல்லா மிருகத்தையும் என்ன பண்ணு, பேர் வைன்றாரு, பேர் வச்சுட்டான். பூமியை என்ன பண்ணிக்க, ஆண்டு கொள்ளுன்றாரு, ஆண்டு கொண்டுட்டான். ஆண்டு கொண்டு தான் இருந்தான். நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டோடனே அது என்ன கொண்டு வந்துருச்சு, மனதை இருளாக்கிருச்சு. மனதை என்னாக்கிருச்சு, இருளாக்கிருச்சு. அவன் பார்த்த என்ன தெரியுமா, அவனு தேவனுடைய அபிப்பிராயம் இல்லாமல் தானாக ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்குறான். இன்னைக்கு பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் சொல்லாததை நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுதான் பிசாசுடைய ஃபஸ்ட்டு அட்டாக். என்ன பண்ணுவான் தெரியுமா, தேவன் சொல்லாததை நினைக்க வைப்பான். இஸ்ரேல் ஜனங்கள் போனாங்க வேவு பார்க்க, போயிட்டு வந்து சொன்னாங்க, அந்த தேசம் உண்மையிலேயே பாலந்தேன ஓடுற தேசம் தாங்க. ஆனால் அங்கே யார் இருக்கா, அரக்கர்கள் இருக்காங்க. கர்த்தர் அப்போ சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உன்னை கூட்டு போகிறேன், ஆனால் அங்கே அரக்கர்கள் இருப்பார்கள்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போகிறேன், ஆனால் முன்பாக செங்கடல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் சொல்லலையே. ஏன் அவர் சொல்லலைன்னா, அவர் அதை ஒரு பிரச்சனையாக பார்க்கலை. அவர் பார்க்காததை நம்மளே பார்த்து பிரச்சனையாக என்ன பண்ணி வைக்கிறோம், உருவாக்கி வைக்கிறோம். மனதில் பில்டிங் ஸ்ட்ராங் ஆயிடுது. இது இந்த பிரச்சனை, இது போகாதுன்னு. அதனால தான் சத்தியம் எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கோ அந்த அளவுக்கு சத்தியம் உள்ள போய்கிட்டே இருக்கணும். ஆபிரகாமுக்கு அதனால தான் 99 இயர்ஸ் ஆச்சு பிள்ளை வர்றதுக்கு. வேற ஒன்றும் கிடையாது, ரீசனே கிடையாது. 99 வயசில் ஸ்ட்ராங் ஹோல்டெல்லாம் உடஞ்சிருச்சு. எப்படி உடஞ்சிச்சு, கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போயிட்டு. அதனால தான் ஆன்லைனில் எடுக்கிறோம். ஆன்லைனில் எடுத்து அனுப்புறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இந்த வார்த்தை எங்கே போகணும், உள்ளே போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு வழி இருக்குது, அற்புதத்தை பெறுவதற்கான ஒரு வழி இருக்குது. உலகத்தில் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை, கூகுளில் எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது தெரியுமா? எல்லாத்துக்கும் தீர்வு கூகுளில் இருக்கா? இல்லை. அது பிரச்சனை இன்னும் பெருசாக்கி விட்டு தான் போகும். தலை வலிக்குதுன்னு கூகுளில் போடுங்க, அது சொல்லும் இருக்கல என்ன வியாதி மோசமாக இருக்கோ அதை அழகாக எடுத்து காட்டிடும். நீங்கள் பார்த்துட்டு அவ்வளோதான், பார்த்துக்குங்க. அதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்படி தான் ஒர்க் பண்ணுது இன்றைக்கும். ஸ்ட்ராங் ஹோல்டாக மனதில் என்ன பண்ணிக்கிடுது, பில்டு பண்ணிடுது. இப்போ நமக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசமே இல்லை. நம்ம எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கணும்? நிறைய பேர் 10 மணிக்கு பார்க்க போயிட்டாங்க. என்ன பார்க்க போயிட்டாங்க தெரியுதா? பரவாயில்ல, நீங்கள்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கீங்க. நம்ம எதுக்கு இங்கே வந்து டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணி வந்திருக்கோம்? ஏன்னா இந்த சத்தியம் எங்கே போகணும், உள்ளே போகணும். ஹல்லேலூயா. இது நமக்கு தேவையான பிரச்சனையே இல்லை, அதுவே அதோடைய வேலையை செய்யும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுலேயே ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆதாம் இப்படி தான் இருந்தான். விசுவாசத்தில் இருந்த வரைக்கும் அவன் ஜீவனோட இருந்தான். பழத்தை சாப்பிட்டானா, இப்போ வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். இப்போ இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இன்றைக்கி எப்படி வருது பாருங்கள், நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கோம். ஆதாம் மாதிரியே தான். மண், கை மண், காலு மண், லங்ஸ் மண், லிவர் மண், கிட்னி, பிரெயின், ஹார்ட்டு எல்லாம் என்ன தான், மண்ணு தான். ஆனால் வேதம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்ல, எது வரைக்கும் பிழைப்பான்?
கர்த்தர் வச்சிருக்கிற ஆயுள் நாள் வர. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாதியிலே போயிடுறான், வாக்கிங் போகிறப்பே போயிடுறான். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அப்படியே வச்சுருப்பார். இவன் வாக்கிங் போகும்போது இவன் ஆத்துமா எடுத்து கொள்ளப்படும்னா வச்சுருப்பார். ஆனால் அப்படி தானே போகிறாங்க. பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்றான். நான் தான்டா முடிச்சிருக்கேன், என் ஓட்டம் முடியல. ஹல்லேலூயா. வியாதி என்னைய தடுக்கலை, என் ஓட்டத்தை தடுக்கலை. மரணம் அது வரல, நான் தான் இப்போ போகணும்னு டிசைட் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நான் வந்து 2000 வருஷம் இருப்போம்னு சொல்லலை, மரணத்தின் மேல் நமக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. மரணத்திற்கு மேலே நமக்கு அதிகாரம் இருக்குது. எப்படி வந்துச்சு? மரணத்தை ஜெயித்தவர் ஒருவர் என் சார்பாக ஜெயித்திருக்கிறார். அதை நான் நம்பும்போது அவருக்குள்ளே இருக்கிற அதே ஆவி எனக்குள்ள. ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்ல, இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்றப்ப யார் உள்ளே வந்திருக்கா? இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த ஆவி இன்னைக்கு நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் ஒரு நபர். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் பிதாவுடைய வலது பார்சத்தில் ஃபிசிக்கலாக அங்கே தான் இருக்கார். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஆவி அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் வருகிறது. இப்போ எப்படி நான் ஆக்சிஜன் சுவாசிக்கிறேன்றேன், நீங்களும் வந்து சொன்னீங்கன்னா நானும் ஆக்சிஜன் தான் சுவாசிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நான் மட்டும்தான் ஆக்சிஜன் சுவாசிக்கிறேன்னு நான் சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் கிறிஸ்துவின் ஆவி, இந்த ஸ்பிரிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு பரிமாணத்தில் இருக்குது, வேறு டைமென்ஷனில் இருக்குது. இப்போ இந்த புக்கு ஒரு இடத்துல ஒன்று தான் இருக்க முடியும், ஆனால் ஸ்பிரிட் அப்படி கிடையாது. இங்கே இருக்கும் அங்கே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி கிறிஸ்து எப்படி அங்கே இருக்கிறாரோ அதே போல் அவருடைய ஆவி இன்னைக்கு எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ரொமோஷன் என்ன? அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்துவின் ஆவி கடந்த சில வாரமாகவே இதை பார்க்குறோம் இல்லையா? அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வந்துடுறாரு. வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கு தெரியுமா? அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், நம்மளை எங்கே இருக்காரு? வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை, ஃபஸ்ட்டு சுதந்திரம் இதுதான். ஃபஸ்ட்டு சுதந்திரம் என்ன தான்? நம்ம போய் பாலும் தேனும் ஓடுற தேசம் இல்லை, இந்த சரீரத்துக்குள்ளே பாலும் தேனும் ஓடும். ஹல்லேலூயா. டாக்டர் இல்லைங்க, இது அப்படி நிறைய ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். அதனால தான் இயேசு இப்படி தான் சுகப்படுத்தினார். இயேசுட்ட சுகப்படுத்தவங்கெல்லாம் இப்படி தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் உள்ளே போகும்போது நமக்குள்ள நம்முடைய மனதில் தெளிவு பிறக்கிறது. நம்முடைய மைண்ட் என்ன சொல்லுது? ஆதாம் எப்படி விசுவாசத்தினால இருந்தானோ அதை தான் இயேசுன்னு சொல்கிறாரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழை. அப்படின்னா வேர்டில் லைஃப் இருக்குது. தினந்தோறும் இந்த வேர்டு உள்ளே போக போக நான் கம்யூனியன் எடுக்கிறேன். தினந்தோறும் என்ன பண்ணுறேன்? கம்யூனியன் எடுக்கிறேன். மாதத்தில் ஒரு நாள் இங்கே வந்து நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன், காட்டுறேன். இந்த பாரு நான் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்லேயும் கம்யூனியன் எடுக்கலாம் தெரியுமா? வீட்லேயும் எடுக்கலாம். எப்போ எடுக்கணும்? கம்யூனியன் எப்போ எடுக்கணும்? எது கம்யூனியன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டெய்லி கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ப்ரெட்டை எடுத்து கொஞ்சம் கிரேப் ஜூஸ் எடுத்துகிட்டு சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றது கம்யூனியன் கிடையாது. எது கம்யூனியன்னா கிறிஸ்துடைய செயலை குறித்த ஒரு தியானம் இருக்கணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கிறிஸ்துடைய செயலை குறித்த ஒரு தியானம் நம்ம தியானிச்சுட்டு அந்த தியானித்த கையோட ஒரு அப்பத்தையும் ப்ரெட்டு பிஸ்கெட் இருந்தால் கூட எடுக்கலாம், பிஸ்கெட்டும் தண்ணி கூட எடுக்கலாம். எடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அதுதான் கம்யூனியன். கம்யூனியன்றது அப்பமும் ரசமும் இல்லை, உள்ளே இறங்கி இருக்கிற கிறிஸ்துவினுடைய ஜீவனை குறித்ததான சத்தியம். ஹல்லேலூயா. இதான் ஏன் சொல்கிறாரு? வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என்னுடைய மாம்சமே மெய்யான போஜனம், என்னுடைய இரத்தமே மெய்யான பானம். யூதர்கள் வந்து கல் எடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? இவன் தன் இரத்தத்தை, தன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்க கொடுப்பானா அப்படின்னு யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கல் எடுத்தாங்க. ஒரு பெரிய அரசியல்வாதி இல்லை, ஒரு அரசியல்வாதி கூட இதே மாதிரி சொல்லிட்டாரு.
அதனால தான் கிறிஸ்தவர்கள்லாம் ஓட்டு போட மாட்டோம்னாங்க. அவருக்கு என்ன சொல்லிட்டாரு, இயேசு இப்படி வேதத்தில் சொல்லியிருக்காரு, தன் சரீரத்தை கொடுப்பாரான், தன்னுடைய ரத்தத்தை கொடுப்பாரான்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டார். ஆனால் இயேசு சொல்லுவது என்னன்னா, இயேசுடைய மெசேஜை சில பேருக்கு புரியக்கூடாதுன்னு தான் பேசியிருக்காரு. அல்லேலூயா. அந்த லிஸ்ட்டு பெருசு, புரியக்கூடாதுன்னு அவர் பேசின லிஸ்ட்டு பெருசு, புரியணும்னு பேசின லிஸ்ட்டு கம்மி. 12 பேருக்கு தான் புரியணும்னு பேசியிருக்காரு. அல்லேலூயா. அதுதான் இது என்னுடைய ரத்தம் என்னுடைய மாம்சம் அப்படின்னா என்னென்னா அவருடைய செயல். இப்போ மோசே கையில் ஒரு கோல் இருந்துச்சுல, மோசே கையில் ஒரு கோல், அதுதான் இதுக்கு அடையாளம், கிறிஸ்துவனுடைய செயலுக்கு அடையாளம். அதை அவன் பிடிச்சிட்டு போனனால தான் செங்கடல் 2ஆக பிரிந்தது. அப்புறம் அந்த கோலை வச்சு என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, பாறையில் என்ன பண்ணுவான், அடித்தோன்னே என்ன வரும், அந்த பாறை தான் கிறிஸ்துவேன்னு பவுல் எழுதுறாரு. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிறிஸ்து மறைந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுடைய செயலை நாம் தியானிக்க அது இந்த அரண்களை எல்லாம் உடைச்சி மாறா என்ன செய்யுதுன்னா விசுவாசத்தை உள்ளே இருந்து கொண்டு வருது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த விசுவாசம் வந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு தைரியம் இருக்கும், காட்ஸ் ப்ரெசன்ஸை இன்னும் என்னமோ கடவுள் பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் அந்த விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அடுத்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும், செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது லைஃப்பில் நடந்துடும். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தோன்னே எழுந்திரிச்சு நடந்தேன், அந்த மாதிரி செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது லைஃப்பில் அப்படியே அனுபவமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, ஒரு மேசிவ் சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸ். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் படித்து புரிகிறதுக்காக நான் படிக்கிறேன். எபிரேயர் 4வது அதிகாரம். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும், நான் மறந்துட்டேன், சொல்லிவிட்டு முடிப்போம். எபிரேயர் 4 அதில் 8வது வசனம் படிக்கிறேன். எபிரேயர் 4:8. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. 9வது வசனம். 10வது வசனம் எபிரேயர் 8:10. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. இந்த வசனம் எங்கே வாசிப்பாங்க தெரியுமா? ஆனால் இது அங்கே வாசிக்க வேண்டிய வசனமே இல்லை. இல்லைன்னா இன்னொன்று சொன்னால் அங்கே மட்டும் வாசிக்க வேண்டிய வசனம் இல்லை. இதில் என்ன போட்டிருக்கு, ரெஸ்ட்டு. எதை பற்றி போட்டிருக்கு, ரெஸ்ட். என்ன ரெஸ்ட் அப்படின்னா, நீ இயேசுவுக்குள்ள ரெஸ்ட் எடுக்கும்போது இயேசு உனக்கு செய்து முடித்த செயலை நீ பார்க்கிறாய். இதுதான் இங்கே போட்டிருக்கு. இதுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு வசனம் படிக்கிறேன் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே இருக்குது இந்த வசனம். ஏசாயா 28. ஏசாயா 28 28ல் 11-12. ஏசாயா 28ல் 11-12 படிக்கிறேன். 11 போட்டிருக்கு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். யார் பேசுவான்றதை அடித்து சொல்கிறேன். 12வது வசனம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு, இளைத்தவன். ஏன் இளைச்சிருக்கிறேன், முயற்சி செஞ்சு 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 ஒன்றும் வரலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கும் பிசாசு கூட சண்டை போட போனீங்கன்னு வைங்க, நீங்கள் ஜெயிக்க முடியாது. பிசாசு கூட சண்டை போட போனால் ஜெயிக்க முடியாது. பிசாசு கூட இயேசு சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாருன்னு விசுவாசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, இளைப்பாறுதல். யாருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதலிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போய் விடுகிறார். எப்படி பண்ணுறாருன்னா, அந்நிய பாஷை எத்தனை பேர் பேசுவீங்க? அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசும்போது யார் பேசுகிறா? பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லலாம், கரெக்டு.
இன்ஃபேக்ட் யார் பேசுகிறான்னா கிறிஸ்துவின் ஆவியானவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவியானவர். கிறிஸ்துவின் ஆவியானவர்னா யார்? இயேசு கிறிஸ்து பூமியில் நடமாடினார்ல, அப்போ அவருக்குள்ள ஒரு ஆவி இருந்துச்சுல, அதே ஆவி. அந்த ஆவி தான் அந்நிய பாஷை பேசுகிறாரு. பரியாச உதடுகளினாலும் அவர்களோட பேசுவார், அந்நிய பாஷையினால் இந்த ஜனத்தோட பேசுவார். இந்த இயேசு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சைடு பிதாட்ட என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இன்னொரு சைடு யார்கிட்ட பேசுகிறாரு? நம்மகிட்ட பேசுகிறாரு. நம்மள்கிட்ட எங்கே பேசுகிறாரு? நம்முடைய மனதோடு பேசுகிறார். He speaks to your mind. ஏன்னா your mind is blind. உன்னுடைய மனது எப்படி இருக்குது? குருடாக இருக்குது. எப்போ குருடாச்சு? ஆதாம் பழம் சாப்பிட்டப்பே குருடாயிருச்சு. அவனுடைய சந்ததியை தான் நம்ம. பை டிஃபால்ட் நம்ம பிளைண்டாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஜீவன் உள்ளே வரும்போது, கிறிஸ்துவின் ஆவி உள்ளே வரும்போது, அந்நிய பாஷை மூலமாக நம்முடைய மனதை எடுத்துகிட்டு போய் கிறிஸ்துவோடு வைக்கிறார். அதான் என்ன நடக்குதுன்னா, அவருடைய இளைப்பாறுதலோடு நம்மளை கொண்டு போய் வச்சிடுறாரு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கிறிஸ்துடைய ஒர்க்கு ஃபஸ்ட்டு வந்துச்சா, கிறிஸ்துடைய ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சா? இப்போ ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஓடிக்கிட்டு இருக்காரா? ஜாகிங் போகிறாரா? சொல்லுங்கள், என்ன பண்ணிருக்காரு? வலது பார்ச்சத்தில் என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், நிற்கிறாரா, ஓடுறாரா, நடக்கிறா? உக்காந்து இருக்கிறார். வலது பார்ச்சத்தில் வீற்றிருக்கிறார். தேவன் எப்போ உக்காந்தார்னா, தன் கிரியைகளெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்தார். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு அவருடைய கிரியைகளெல்லாம் முடிச்சிட்டாரு. இயேசு யாருக்காக கிரியை செஞ்சார் அது தெரியுமா? நமக்காக தான். அப்போ நமக்காக அவர் கிரியை செஞ்சு என்ன பண்ணியிருக்காரு? முடிச்சுட்டு உக்காந்துருக்காரு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் எனக்காகலாம் கிரியை செய்யலை, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் தான் எனக்கானதை செய்யணும், ஏன் செங்கடலை நான் தான் கடக்கணும், ஏன் எரிகோவை நான் தான் இடிக்கணும், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இப்போ நான் தான் செய்யணும்னு நானே அப்படியே இளைப்படைஞ்சிருக்க நேரத்தில் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து பேசுவார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை இல்லைன்னாலும் உங்கள் கூட பேசுவார். ஹல்லேலூயா. இதுதான் அந்நிய பாஷை. நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்னது, என்னமோ பேசுகிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது என் பாஷை இல்லைப்பா, பேசுறது நானே இல்லை, எனக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது, நல்ல ஆவி இருக்குது. ஹல்லேலூயா. யாருடைய ஆவி? இயேசுடைய ஆவி. இயேசு எப்படி மலை மேலே போய் ஜெபம் பண்ணாரோ அந்த மாதிரி இப்போ எனக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாரு? அவ்வளோதான். அதுதான் டங்ஸு, அதுதான் அந்நிய பாஷை. அப்போ அவர் பேச பேச என்ன நடக்குது? நான் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே வரேன். இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே வரேன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒர்க்கெல்லாம் என்னுடையதாய் மாறுகிறது. எந்த ஒர்க்கு? இயேசு செஞ்சு முடித்த ஒர்க்கெல்லாம் என்னுடையதாக மாறுது. இதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம பீப்புள் ஆஃப் ரெஸ்ட், இளைப்பாறுதலின் ஜனங்கள். இளைப்பாறாமல் விட்டோம்னா இளைப்படைஞ்சிருவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இளைப்பாறலைன்னா இளைப்படைஞ்சிருவீங்க. இளைப்படைஞ்சா என்ன வரும் வாயிலிருந்து? என்ன நடக்கவோ, என்ன ஆகுது, இப்படி என்ன போயிட்டு இருக்கு. இப்போ விசுவாசிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். நான் நீதிமானா இல்லையான்றதை நமக்கு தெரியாது. அப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு எப்படி உடையுது. இந்த சத்தியம், இளைப்பாறுதலின் சத்தியத்திற்குள்ளே வரும்போது இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, பிரதான ஆசாரியராய் அவர் ஏறி போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படி மோசே செங்கடல் எப்படி பிளந்தானோ அது மாதிரி இவர் திரைச்சிலையை மேலிருந்து கீழாக கிழித்து பிரதான ஆசாரியராக எங்கே, இப்போ டைம் இல்லாதனால அந்த வசனம்லாம் படிக்கலை, பிரதான ஆசாரியராக எங்கே போயிருக்காரு? மகா பிரதான ஆசாரியராய் மேலே போய் அந்த சுதந்திர வீதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எந்த சுதந்திர வீதம்? தெய்வத்துவம் என்கிற சுதந்திர வீதம். ஹல்லேலூயா. காட்லினஸ் இன் ஃப்ளஷ். ஹல்லேலூயா. டிவினிட்டி இன் ஃப்ளஷ். டிவினிட்டினா என்னது? தெய்வத்துவம். இப்போ இயேசு எனக்குள்ளே இருக்காரா இல்லையா? அப்போ டிவினிட்டி எனக்குள்ளே வந்திருக்கா இல்லையா? இந்த விசுவாசம் தான், அதான் போட்டிருக்க, அவரை பற்றும் விசுவாசம், குமாரனை
பற்றும் விசுவாசம் என்னை குமாரனாய் மாற்றுகிறது. அப்போ நான் அழிவிலிருந்து மீட்கப்பட்டு நான் எதுக்குள்ளே வந்திருக்கிறேன்? ஜீவனுக்குள் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்குள்ளே இருந்த ஜீவன் இருக்குல்ல, அது என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் என்னுடைய பாலும் தேனும் ஓடுற தேசம். அதுதான். ஹல்லேலூயா. அதை நான் எப்படி அடைகிறேன்? பரிசுத்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அதை எப்படி தராருன்னா, அந்நிய பாஷைகள் மூலமாய் நம்மை அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போகிறார். ஒரே ஒரு வித்தியாசம்தான். மோசே கையில் என்ன இருந்துச்சு? கோல் இருந்துச்சா? அந்த மாதிரி இன்றைக்கி நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறார். ஹல்லேலூயா. செங்கடல் மோசையை பார்த்து விலகுச்சா? கோலை பார்த்து விலகுச்சா? கர்த்தர் சொல்கிறார்ல, கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்துடு. அப்போ எதை பார்த்து விலகி இருக்கு? கோலை பார்த்து விலகி இருக்குது செங்கடல். இப்போ இன்னைக்கு எதை பார்த்து விலகுது? உள்ளே இருக்கிற கிறிஸ்து. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ அதை பார்த்து இன்னைக்கு எது விலகுது? முன்பு இருக்கிற செங்கடல் விலகுது. இதனால தான் பக்கத்தில் சொல்லுங்கள், கேல்குலேஷன் தேவையில்லை. எதுக்கோ முதல்ல இடிங்கன்னா இந்த ஆங்கிளில் போகணுங்க, இங்கிட்ட இருந்து ஒரு 40 பேர், அங்கிட்ட இருந்து ஒரு 40, தேவையில்லை. ஏன்னா இது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அங்கீகரிக்கும் போது நேச்சுரலை சூப்பர் நேச்சுரல் ஓவர் கம் பண்ணுது. ஹல்லேலூயா. நேச்சுரலாக போய்கிட்டு இருக்கிறதுல என்ன வருது? சூப்பர் நேச்சுரல் வருது. இதைத்தான் அற்புதம்னு சொல்கிறோம். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. ஏன்? இயற்கையான ஒரு மரணம், அதை மீறி ஒரு ஜீவன் அதுக்குள்ளே வருது. வரும்போது லாசரு வெளியே உயிரோட வருகிறான். இன்றைக்கு அந்த மாதிரி தான். இப்படி தான் ஆதாம் இருந்தான். ஆதாமுடைய மண்ணாக இருந்தாலும் அவன் என்ன சாயலை உடையவனாக இருந்தான்? தேவ சாயலை உடையவனாக இருந்தான். தேவனுடைய ஜீவனை உடையவனாக இருந்தான். அதை தான் சுதந்திர விதமாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் நமக்கு தருகிறார். அதை தான் இயேசு சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை தான் இழந்தோம், அதை தேடி நமக்கு மறுபடியும் கொடுக்கிறார். எப்படி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தானோ, அதுபோல் இயேசு நமக்கு தெய்வத்துவத்தின் அந்த பரிபூரணத்தில் நம்மை பங்கு பெற வைத்து அவருக்குள்ளே இருக்கிற ஜீவனை இந்த மண்ணுக்குள்ளே அனுப்பியிருக்காரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நான் மண்ணு தான், ஆனாலும் அவருடைய லைஃப் இருக்குது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த லைஃப் என்ன பண்ணுது? நம்ம செய்கிற காரியங்கள்லாம் வருது. அதான் போட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த லைஃபு, அது யாருடைய லைஃபு? அவர் மரணத்தை ஜெயித்து எழும்பியிருக்கார். அவர் ஒருத்தர் தான் இது வரைக்கும் மரணத்தை ஜெயிச்சிருக்காரு. 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். அதுக்கு ப்ரூஃப் என்ன? இந்த எனக்குள்ளே இருக்காருப்பா, அதான் ப்ரூஃபு. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதி இருக்கிறவனுக்கு விசுவாசம் தேவையில்லை. எனக்கு விசுவாசம் இருந்தால் வியாதி இருக்கவனுக்கு வியாதி போயிடும். அதுதான் கான்செப்ட். நமக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நமக்கும் அற்புதம், மற்றவனுக்கும் அற்புதம். கைகளை வைப்பீர்கள்னு தான் வேதம் சொல்லுது. அப்பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இட்ஸ் a week of breakthrough. 400 வருஷமா இவங்க இந்த பவுண்டரிக்குள்ள வந்ததே இல்லை. இந்த செங்கடல் பக்கத்திலே வந்ததில்லை. எகிப்து 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 எகிப்து. ஆனால் அந்த பவுண்டரியெல்லாம் உடைச்சி கர்த்தருடைய கரம், ஓங்கிய புயம், பலத்த கரம் வெளியே கொண்டு வந்தது. ஏன் வந்துச்சுன்னா அந்த கோல், கிறிஸ்துவின் செயலுக்கு அடையாளமான அந்த கோல் அங்கே இருந்தது, அடையாளமாக இருந்தது. அடையாளம் என்ன? இது இருக்கே, இதே மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் வரப்போறாரு. மகா பிரதான ஆசாரியனா ஏறி சென்று பரிகாரத்தை செய்து நமக்கு சுதந்திர வீதத்தை அருளப் போகிறார். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்திற்குள்ள நம்மளை கொண்டு போக போகிறார். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறவர். பவுல் சொல்கிறான், அதுதான் எங்கள் சரீரங்களில் இந்த ஜீவன் கிரியை செய்துன்றான், சரீரத்தில் ஜீவன் வருதுன்றான். இப்போ இந்த வாரம் ஸ்ட்ராங் ஹோல்டு எல்லாம் உடைச்சி, இது நடக்காது, முடியாது, வராது, வாய்க்காதுன்றதெல்லாம் உடைச்சி கர்த்தர் இந்த சுதந்திர வீதத்திற்குள்ளே நடத்த போகிறாரு. அப்படியே அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நீங்கள் சுதந்திர வீதங்களுக்கு நடத்தி செல்லுகிற தேவன்.
கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் சுதந்திரராய் மாறி இருக்கிறோம். நம்முடைய ஜீவனுக்கு சுதந்திரராய் மாறி இருக்கிறோம். மற்றும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு செழிப்பிற்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாய் மாறி இருக்கிறோம். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சம்பளமே இல்லை, வேலை பார்ப்பான், ஆனால் சம்பளமே இல்லை. ஆனால் இங்கே இவன் தான் எஜமா, இவன் வேலை போட்டு தரான், அந்த மாதிரி ஆக்குனாரு. ஆப்போசிட்டாக மாறுது. அதான் சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸ். அப்படி தான் இந்த வாரம் இருக்கும். இட்ஸ் வீக் இஸ் கோயிங் டு பி a week where seasons will change. இதுவரை இருந்தது அப்படியே தலைகீழாய் மாறுகிற ஒரு வாரமாக இருக்கிறது. அடிமை இவனுக்கு சண்டை போடவே தெரியாது. ஆனால் யோசுவா தலைமையில் போகிறாங்க. 31 ராஜாக்கள் இவர்களுக்கு முன்பதாய் தோற்கடிக்கப்பட்டு விழுகிறார்கள். உயர நின்ற மதில், எரிகோவின் மதில் இடிந்து விழுகிறது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ். ஏன்னா அவர்கள் சத்தியத்தின் பின்னணியில் வருகிறார்கள். அதுக்கு பின்னணியில் ஒரு சத்தியம் இருக்கு. அதனால தான் அந்த அற்புதம் நடந்திருக்கு. அந்த சத்தியத்தை தான் இன்று ஆவியானவர் நமக்கு தருகிறார். இப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? பலிகளை செலுத்தி பிரதான ஆசாரியனாய் பரிகாரம் செலுத்தி செய்து இப்பொழுது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் அவருடைய செயல்களை அனுபவிக்க வைக்கிறார். அப்படியே அவருடைய கரத்தில் நம்ம இப்போ கொடுப்போம். அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அதுபோல் நாங்கள் சும்மா இருந்து சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். சும்மா இருந்து சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை எடுத்து சுதந்திர விதங்களை எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக, ஆமென், ஆமென்.